இந்த ஒரு அவுட்டோர் யூனிட் பார்க்குறீங்க இல்லைங்களா? இது வந்து ஏசிக்கான அவுட்டோர் யூனிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுதான் தப்பு. இதுக்கு பேரு தான் வந்து எக்கோ கியூத்தோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த அவுட்டோர் யூனிட்லேருந்து கீழ இந்த பைப் மாரி போகுது இல்லைங்களா? இது வந்து ஒரு டேங்க்குக்கு போது. இந்த டேங்க்ல வந்து வீட்டுக்கு எத்தினி பேரோ, அத்தினி பேருக்கு ஏத்தா மாதிரி சுட தண்ணிய வந்து இதில ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தற்போதைக்கு என்னோட டோக்கியோ வீட்ல இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா? இந்த ஒரு கேஸ் யூனிட் இருக்கு. இந்த யூனிட் மூலியமா கேஸ பயன்படுத்தி தான் சுட தண்ணி வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் என் வீட்டுக்கு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணும்போது, இந்த கேஸினுடைய பயன்பாட்ட தவிர்க்கணும்னு நினைப்பேன். எதுக்காக அப்படின்னா, சோலார் பேனல்ல நம்ம வீட்ல ஜெனரேட் பண்ற எனர்ஜிய நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம பேட்டரியில சேமிச்சு வைக்க முடியும். சேமிச்சு வைக்காதது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா கிரிட்டுக்கு வந்து போயிடும். அப்போ நம்ம கிரிட்டுக்கு விக்கும்போது, நம்ம 16 எண் 1 கிலோவாட்டுக்கு நம்மளுக்கு கிரிட் குடுக்குறாங்க. ஆனா, இதே கிரிட்டு கிட்டேருந்து நம்ம வாங்கும்போது 40 ஜப்பானிய யென் நம்ம பே பண்றோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்ல ஜெனரேட் பண்ற எலக்ட்ரிசிட்டிய இந்த சுட தண்ணிக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான்.